அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அம்மன் சுரேஷ் பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர், பிஜேபி ஒசூர். ஒசூரில் இப்போ பார்த்தோம் வச்சிங்களேன், ரொம்ப டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. எல்லா இடத்துலையும் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. டிராஃபிக் ஏன் எதற்காக வருதுன்னா, நாம் போகிற வழி சரியில்லை. நம்ம கரெக்டாக போனால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். எல்லாம் ராங் ரூட்டில் தான் போகிறது, எல்லாம் ஆப்போசிட்டில் தான் போகிறது. கரெக்டாக யாருமே அந்த வன்மைன்றது யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. காவல்துறை எவ்வளோ பாவம், அவங்கள எவ்வளோ தான் சொல்கிறது, மைக்கில் கற்றுட்டு சொல்கிறாங்க பாவம். நான் பார்க்குற நம்ம ஆர்ச்சி சர்ச்சுக்கிட்ட, இது சிஷா ஸ்கூல்கிட்ட, பாவல் ரோட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தா போலீஸ்காரங்க உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நாம் கரெக்டாக நம்ம வழியில் நம்ம போனால் அவங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் இல்லைங்களா? நாமளும் மனுஷங்க தானே, அவங்களும் மனுஷன் தானே. ஏன் நம்மளுக்கு தெரியாத எப்படி வண்டி ஓட்டணும், எப்படி போகணும் அப்படின்ட்டு. அதே போல் பாருங்கள், மொபைல் பேசிட்டே போவாங்க. விபத்து நடக்கிறதே 90% விபத்துன்றது காரணம் மொபைலில் பேசிட்டு போகிறது தான். இப்போ நீங்கள் மொபைலில் காதில் வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க, இதில் ஒருத்தர் வர்றான், உங்களால் அவனுக்கு அடி விழும். ஒரு இடத்துல உயிரே போயிடும், இல்லை கை காலுக்கு அடி விழும். தயவு செஞ்சு சொல்கிற, நம்ம வாகனத்தில் செல்லும்போது, அது எந்த வாகனமாக இருக்கட்டும், செல்லும்போது யாருமே மொபைல் வந்தால் எடுத்து பேசாதீங்க. சைடில் போய் நின்றுட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை எப்பாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் வண்டியில் டிரைவிங்கில் இருக்கும்போது ஃபோன் பேசிட்டு போகிறேன், எனக்கு பிடிக்காது. எனக்கு பப்ளிக் நம்ம என்றைக்குமே நாம் தொந்தரவாக இருக்கக்கூடாது. நீங்களும் அதே மாதிரி தான். வாகனத்தில் போகும்போது எந்த வாகனமாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், சைடில் நிப்பாட்டு பேசுங்க. ஏன்னா உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது. இப்போ நீங்கள் போயிடலாம், கடைசியில் அந்த குடும்பத்துக்கு யார் ஆகிறது சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம கரெக்டாக போனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. நாம் மெயின் மொபைல் தான். எனக்கு தெரிஞ்சு 90% ஆக்சிடென்ட் ஆகிறது காரணம் மொபைல் தான். மொபைலில் பேசிட்டே போகிறாங்க. நானும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். சில பேர் அதை நல்ல விஷயந்தான் சொல்கிறாங்க, சில பேர் என்னையே திட்டிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நம்ம என்ன அவங்க நல்லது தான் சொல்கிறோம், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். இப்போ அந்த குடும்பத்துக்கு தலைவரே அவர் தான். அவரே ஆயிடுச்சுன்னா, அவரே எதை எச்சு கம்மியாச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த குடும்பத்துக்கு யார் காப்பாற்றுறது? அதனால் நம்ம என்ன நல்லது தான் நம்ம சொல்கிறோம். காவல்துறையோ இருக்கட்டும், அவங்களும் பாருங்கள் ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாமே அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயிலில் நின்றுட்டு அவங்க பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு நான் கண்ணில் பார்த்துருக்கேன். வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் போட்டு போங்க, அது ரொம்ப சேஃபு. எல்லாருக்கும் நான் அதை சொல்கிறேன், ஹெல்மெட் போட்டு போங்க, சேஃபாக போங்க. அந்த உண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வண்டியில் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸாக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் போலீஸ் கேட்கும்போது நம்ம எடுத்து காட்டணும். பாருங்கள், டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, வண்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஹெல்மெட் எல்லாமே இருக்கணும். எல்லாமே நம்ம வச்சுட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். போலீஸ்காரங்க உண்மையில் டிராஃபிக் போலீஸ்காரங்க நான் உண்மையில் இந்த நேரத்தில் நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ நிற்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன் நம்மளுக்கு தெரியாது எப்படி போகணுன்னு? நம்மளுக்கு தெரியாதுங்களா? அவங்க சொல்லித்தரணுமா நம்மளுக்கு? நம்ம சின்ன பசங்களை. அதே மாதிரி பாருங்கள், 18 லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு தயவு செஞ்சு வீட்டில் பெற்றோருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், வண்டி கொடுக்காதீங்க. லைசன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம், வண்டி ஓட்டவே கூடாது. ஓட்டினா ஒரு 20,000 30,000 ஃபைன் போடுங்க, அப்போ தான் திருந்துவாங்க. லைசன்ஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சின்ன பசங்கள்லாம் வண்டி போகிறாங்க, ட்ரிபிள்ஸு, அதில் ரேஸ் வேறு போகிறாங்க. அதில் நம்ம உஷாராக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். கண்ட்ரோல் போனால் தான் நல்லா இதாக இருக்கும். தயவு செஞ்சு பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், பசங்களுக்கெல்லாம் வண்டி கொடுக்காதீங்க. லைசன்ஸ் எடுத்து முறைப்படி வண்டி கற்றுக்கிட்டு 20 வயசு மேலே வண்டி கொடுங்க. உங்களுக்கு சேஃபு, உங்கள் குடும்பத்துக்கு சேஃபு.
ஆனால் வந்து சின்ன சின்ன பசங்களை வண்டி ஓட்டுறாங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது எதனா ஒரு விபத்து ஆச்சுன்னா இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரே ஒரு பையனோ இருப்பான், இல்லை ஒரே ஒரு பொண்ணாக இருப்பான், ஒரே வாரிசுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரே வாரிசு எதனா ஒரு விபத்தில் அந்த மாதிரி இறந்துட்டா அந்த பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், சின்னவங்களுக்கெல்லாம் சின்ன பசங்களுக்கெல்லாம் வண்டி பெற்றோர் கொடுக்காதீங்க. காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள். அப்படி ஏதாவது சின்ன பசங்க அந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வந்தால் உடனே அதை வந்து நீங்கள் தடை செய்து பேரண்ட்ஸை வர சொல்லி 10,000 20,000 ஃபைன் போடுங்க. போட்டால் தான் இனிமேல் வந்து அவங்க அந்த தவறு யாருமே செய்ய மாட்டாங்க. ஏதோ யாருமே தப்பாக நினச்சிக்காதுங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், நம்மெல்லாம் ஒன்று. அதற்காக தான் இந்த பதவி. நன்றி, வணக்கம்.